Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்து உயர்த்துவோமாக. எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் 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 பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர். ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் துதிக்கு பாத்திரரே, தூயோனே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், நம்முடைய தேவன் வல்லவர் வல்லவர், மகத்துவமானவர், மாட்சிமை நிறைந்தவர், பரலோக தேவாதி தேவனவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எங்கள் நாமத்தை உடைய தேவனவர். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் ரட்சகரே, ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே. ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரமானவர், அவர் சர்வ வல்லவர். ஹalleluya. அபிஷேக நாதனவர். ஹalleluya. எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரவர், அற்புதமான தேவனவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்ற நாமத்தை உடைய தேவனவர். ஹalleluya ஹalleluya. சர்வ லோகத்துக்கு அதிபதி அவர். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோய். ஹalleluya. நம்முடைய தேவன். ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோய், சுதந்திரம் தெய்வம் அவர். நம் எபினேசர் அவர். ஹalleluya. மட்டுமாய் நடந்த எபினேசர், இனிமேலும் நடத்துகிற தேவனவர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ லோகத்திலே எஜமானனே, சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம், துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம், தூயோனே துதிக்கு பாத்திரரே, வல்லமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், நித்திய மாணவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நித்திய வெளிச்சமே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், தேவாதி தேவனே, எல்லா தேவர்களுக்கு மேலான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர் அற்புதர், எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அடைக்கலமான தேவனவர், அவரே கோட்டை, எங்கள் கோட்டையாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் கேடகமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. சர்வ லோகத்துக்கு எஜமானனே, ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ லோகத்துக்கு எஜமானனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் எபினேசரே, ஹalleluya. யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவன் சுகம் தரும் தெய்வம், யெகோவா தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கு பாத்திரரவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவர். ஹalleluya ஹalleluya. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya
ஹalleluya நித்திய ஜீவ பாதையை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நித்திய ஜீவ வார்த்தையை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மால் அன்றி பரலோகம் இல்லை என்று கற்று தந்தீரே என்றே நம் தேவனால் அன்றி நம் தேவன் வழி அன்றி பரலோகம் செல்ல முடியாது என்று நமக்கு கற்று தந்தாரே ஹalleluya 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 அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya உயர்ந்தவர் உன்னதர் கல்வாரி நாயகனவர் எங்கள் கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களுக்காக அல்லவோ ஹalleluya கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தீர் நமக்காக கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அவர் மகத்துவமான தேவன் மாற்றுமை நிறைந்த தேவன் ஹalleluya 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 அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கை பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் நம்முடைய இரட்சகர் இரட்சிப்பின் தேவன் விடுதலை நாயகன் அவர் ஹalleluya ஹalleluya எங்கள் விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்களுக்காக கல்வாரி ரத்தத்தில் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே ஹalleluya ஹalleluya எங்களை தீர்க்கும்படியாக எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஹalleluya 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 எங்கள் ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் கோட்டையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாற்றுமை நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர அபிஷேகநாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya துதிக்கை பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நன்மைகளின் நாயகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சர்வ வல்லவரே ஹalleluya சர்வ சிருஷ்டியின் எஜமானரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிங்காரத்தை தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிங்காரத்தை தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்களுக்காக மஸ்தா பலியாகிய தேவனே ஹalleluya தேவ ஆட்டுக்குட்டியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே எங்கள் இரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய இரட்சகர் அவர் எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மாற்றுமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சர்வ லோகத்துக்கு எஜமானரே ஹalleluya விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் விடுதலை நாயகன் அவர் நமக்கு விடுதலை தரும்படியாக நம்மை ரட்சித்தாரே ரட்சகர் ரட்சகர் நம்மள மேய்ப்பரவர் ஹalleluya புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்தி செல்கிறாரே ஹalleluya ஹalleluya நம்முடைய எதிராளிகள் முன்பு எடையால் அபிஷேகித்து நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya அவர் உன்னதமான தேவன் நம்முடைய உயர் அடைக்கலாம் எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நம்முடைய கண்மலை ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக எங்களை அழைத்தீரே சிறுமைப்பட்ட எங்களை அழைத்தீரே ஹalleluya ஹalleluya எங்களை மீட்ட தேவனே எங்கள் ரட்சிப்பின் தேவனே ஹalleluya எங்கள் அளவற்ற அன்பைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம்மீது எவ்வளவு கிருபை கொண்ட தேவன் அவர் நம்மீது இரக்கம் கொண்ட தேவன் அவர் உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டியின் எஜமானரே சிருஷ்டிகர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஜீவ ரத்தத்தால் எங்களை சுத்திகரித்தீரே ஹalleluya எங்களை மீட்டுக்கொண்டீரே ஹalleluya விடுதலை தந்தீரே ஹalleluya விடுதலை நாயகனே ஹalleluya கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திர 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 எங்கள் துதிக்கை பாத்திரரே ஹalleluya ஹalleluya தூயோனே ஹalleluya மகத்துவமானவரே எங்களுக்காக கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நமக்காக அல்லவோ அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்தார் ஹalleluya நமக்காக அல்லவோ நம்முடைய சாபங்களுக்காக அல்லவோ அவர்
ஹalleluya ஹalleluya நம்முடைய பாவங்களுக்காக அல்லவோ அவர் சிலுவையில் வெட்டி சிறந்தார் முள்முடி சூட்டினாரே ஹalleluya 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 நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஆராதனைக்குரியவர் துதிக்கே பாத்திரரவர் ஹalleluya ஹalleluya துதிக்கே பாத்திரரே மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya மது வல்லமைக்காக ஸ்தோத்திரம் மது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஜீவ ரத்தத்தால் எங்களை சுத்திகரிக்கிறீரே ஹalleluya ஹalleluya எங்களுக்கு சுதந்திரமாக எங்களுக்கு விடுதலை தரும்படியாக எங்களை மீட்டுக் கொண்டீரே ஹalleluya ஹalleluya எங்களை மீட்ட தேவனே ஹalleluya எங்கள் ரட்சகரே ஹalleluya சர்வ வல்லவரே ஹalleluya ஹalleluya ஜீவ ஊற்றே மை ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஜீவ ஊற்று நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான அடைக்கலமான தேவனவர் அவர் ஹalleluya ஹalleluya நம்மை காண்கின்ற தேவன் ஹalleluya நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அவர் வல்லவர் வல்லவர் நம்முடைய தேவன் வல்லவர் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஹalleluya 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 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியில் வெட்டி சுரந்தாரே ஹalleluya ஹalleluya நம்முடைய ஆத்ம நேசரவர் ஹalleluya நம்ம மீது அன்பு கொண்ட ஆத்ம நேசரவர் அப்பா பிதாவே என்று அழைக்குமா புத்திர சுகாரத்தை தந்த தேவனவர் ஹalleluya 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 நமக்காக அல்லவோ பஸ்கா பலியானார் ஹalleluya ஹalleluya எங்களுக்காக பஸ்கா பலியாகிய தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நம்முடைய ஆத்ம நேசரை ஸ்தோத்திரிப்போம் நம்ம மீது எவ்வளவு அன்பு கொண்டவர் நம்ம மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர் எங்கள் மீது இரக்கம் கொண்ட தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே எங்கள் ஆலோசனை கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் என்னையே பரிசுத்தமாகட்டும் என்று நான் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறேனே ஹalleluya 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 எங்கள் ரட்சகரே ஸ்தோத்திரம் நல்ல மேய்ப்பரவர் ஹalleluya நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பரவர் ஹalleluya நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை நடத்துகிறாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே ஹalleluya எங்கள் நித்திய ஜீவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் வல்லவரே ஸ்தோத்திரம் 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 நம்முடைய நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya எங்கள் நித்திய ஜீவ பாதையை நடத்துகிற எங்கள் வல்லவரே ஹalleluya 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 சர்வ வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் உமது விடுதலைக்காக ஸ்தோத்திரம் எங்களை மீட்ட ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya 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 கல்வாரி நாயகனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நன்மைகளின் நாயகனே எங்களை கரம் பிடித்த நன்மைகளின் நாயகனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் கண்மலையே மை ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுரந்தவரே எங்கள் அடைக்கலமானவரே எங்கள் கோட்டையே ஹalleluya நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஹalleluya 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 அற்புதரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மகத்துவமானவரே மாட்சிமையானவரே ஹalleluya 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 சர்வ வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே ஹalleluya 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 ஸ்தோத்திர 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 எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya ஹalleluya மகிமையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையே ஹalleluya கல்வாரி நாயகனே ஹalleluya யெகோவா தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா யெகோவா நிசியே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களை காண்கின்ற தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்மை காண்கின்ற தேவன் அவர் நம்மை காக்கும் தேவன் எங்களை காக்கின்ற தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நம்மை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்கும் நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்மை உள்ள கையில் வரைந்துள்ளாரே ஹalleluya ஹalleluya இப்போது அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 16 முதல் 27 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, மேலும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும்
இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவது உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேல் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வந்தமான காரியங்கள் மாத்திரம் மோசேயிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது நாம நேற்றைக்கு பார்த்தோம். இங்கே எத்தரோ யாரு மோசையின் மாமன், அடுத்து மோசையின் மனைவி 2 பிள்ளைகளோடு மாமனார் இங்கே மோசையை பார்ப்பதற்காக வந்தார் என்றும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அற்புதமாய் வழி நடத்தினதை அவர் பார்த்து இப்படியாக கேள்விப்பட்டு தேவனுடைய வல்லமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு அவர் மோசையை பார்ப்பதற்காக வந்தார் என்றும் நாம் பார்த்தோம். இப்போது மோசே என்ன பண்ணுகிறார்? அவர் வந்துவிட்டு என்ன பண்ணார்? தேவன் வல்லமையான தேவனுடைய கரத்தை பார்த்து அவருக்கு பலிகளை செலுத்தி எல்லாரும் சந்தோஷமாக உணவு உண்டு மகிழ்ந்தார்கள் என்று பார்த்தோம். இப்போது மோசே அங்கே நியாயம் விசாரிக்கிறவராக அங்கே இருக்கிறார். காலையில முதல் சாயங்காலம் வரை, இரவு வரை, நெடுநேரம் வரை அங்கே அவர் ஒவ்வொருவருக்கும் நியாயம் விசாரிக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழக்குகளை கொண்டு வருவார்கள். அல்ல ஒரு தேவைகளுக்காக தேவனிடமிருந்து ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு காரியங்களுக்காக மோசையை அவர்கள் அணுகுகிறார்கள். இதனால் அவர்கள் நீண்ட வரிசையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். மோசே ஒவ்வொருவருடைய காரியங்களையும் விசாரித்து அதுக்கு அவர்களுக்கு தகுந்த பதிலை கொடுக்கிறார். மீண்டும் தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகள், நீங்கள் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும், இப்படியாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இப்படி எல்லா காரியத்தையும் எல்லாவற்றையும் தேவன் மோசைக்கு சொன்னபடியாக அங்கே எல்லாருக்கும் அதை அவர் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்தும் சொல்கிறார். இப்படியாக ஒவ்வொருத்தரையும் அவர் பார்த்து தேவனிடமிருந்து அந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு சொல்லி அந்த சமாதானத்திற்கு ஏதுவாக அந்த காரியங்களை அவர் நடப்பித்து கொண்டு செல்லும் போது மோசைக்கு அது அதிக பாரம் உள்ளதாக இருக்கிறது. ஜனங்களுக்கும் அது பாரம் உள்ளதாக இருக்கிறது. இதை யார் பார்க்கிறார் என்றால் அந்த மோசையின் மாமனாகி எத்திரோ பார்க்கிறார். எத்திரோ பார்த்து விட்டு என்ன சொல்றார்? இது நிமித்தம் யாரும் சோர்ந்து போகிறார்கள். மோசையும் சோர்ந்து போகிறார், அந்த ஜனங்களும் நீண்ட வரிசையில் நிற்கிறதுனால் சோர்ந்து போகிறார்கள். இதனால் அவர் என்ன சொல்கிறார்? இது நீர் செய்கிற காரியம் சரியல்ல. நான் உமக்கு ஒரு யோசனையை சொல்கிறேன். நீர் 1000 பேருக்கு ஒரு தலைவரையும் ஒரு அதிபதியை, அடுத்ததாக 100 பேருக்கு ஒரு தலைவரையும் 50 பேருக்கு ஒரு தலைவரையும் 10 பேருக்கு ஒரு தலைவரையுமாக இப்படி ஒரு தலைவர்களை ஏற்படுத்து. அது எப்படியாக அந்த தலைவர்கள் இருக்க வேண்டும்? தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். மோசே தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொருளாசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் ஒரு திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த தலைவர் பொறுப்புல இருக்கிறவர்கள் ஒரு திறமைசாலியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளை அதற்கு ஏற்ற சொல்யூஷனை தேவனோடு இருந்து கேட்டு அதற்கான சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்குதான் பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்தவர்கள் தான் அதை சரியாக தேவனோடு கேட்டு அவர்களுக்கு சரியாக அதை செயல்படுத்த முடியும். அதனால்தான் அவர் இப்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதிபதிகள்? தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை இருந்தால்தான் அதை சரியாக அவர்கள் நிர்வகிக்க முடியும். அடுத்து எப்படி இருக்க வேண்டும்? பொருளாசை இருக்கக்கூடாது. அவர்களுக்கு அந்த பொருட்கள் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது. திறமை இப்படிப்பட்டவர்களை அவன் அதிபதியாக தலைவர்களாக நியமிக்க சொன்னார். அதன்படியாக மோசையும் அவருடைய சொல் கேட்டு தேவனுடைய ஆலோசனைப்படியாக 1000 பேருக்கு ஒரு தலைவரையும் 100 பேருக்கு ஒரு தலைவர், 50 பேருக்கு ஒரு தலைவர், 10 பேருக்கு ஒரு தலைவராக இப்படியாக மாற்றுகிறார். அப்படியாக ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் மோசே என்ன பண்ணுகிறார் என்றால் அவர்களால் தீர்க்க முடியாத அந்த காரியங்களை, அந்த பிரச்சனைகளை தேவனோடு இருந்து தேவனிடமிருந்து அதுக்கான பதிலை கேட்டு அவர்களுக்கு அதை நியாயம் செய்கிறவராக அங்க இருக்கிறார். அப்படியாக அவருடைய பாரம் அங்கே குறைகிறது. யார் மூலம்? அந்த எத்திரோ கொடுத்த ஆலோசனை மூலம் தேவனோடு இருந்து அதை அவர் நிவர்த்தியாக செய்கிறார். இப்போது எத்திரோ அவருடைய தேசத்துக்கும் சென்று விட்டார்.
இந்த மோசையின் மனைவி பிள்ளைகளை இங்கே விட்டுவிட்டு அவர் எத்தனோ தன்னுடைய தேசத்துக்கு மீதியான் தேசத்துக்கு சென்று விட்டார். இதுல இருந்து நாம என்ன பண்ணுகிறோம் என்றால், நம்முடைய குடும்பத்திலே ஆனாலும் ஒரேவராக செய்கிறது எப்படி, ஒரு குடும்பத்தில் உள்ள வேலைகளா இருக்கிறது அல்லது வேற ஒரு பொறுப்புகளா இருக்கிறது, நாம் ஒருவராக செய்வது எப்படி, நம்மை சார்ந்தவர்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்து செய்வது எப்படி, நம்மை சார்ந்தவர்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்து செய்யும் போது அந்த வேலை சுலபமாக இருக்கு, எல்லாருக்கும் அது லகுவா இருக்கு. அதை நாமவே அதை யோசித்து அதை செய்ய வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும், இப்ப குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேராக அந்த வேலைகளை பகிர்ந்து செய்யும் போது அவர் ஒவ்வொருத்தருக்கும் அது ஈஸியாக இருக்குது. அப்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவங்களுக்கு இப்ப ஒருவராக செய்து வந்தவர்களுக்கு அந்த பாரம் குறையும் போது அவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அதை நாம் மனதில் கொண்டு அன்றைக்கும் அதை செய்திருக்கிறார்கள், தேவன் அதன்படியாக அங்க வைத்திருக்கிறார். அதே போலதான் நம்முடைய குடும்பத்திலேயும் நாம ஒருவராக பாரம் சுமக்காமல் அதை எல்லாருமாக செய்யும்படியாக அதை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது சமாதானத்தை கொண்டு வரும். அதை ஒருவராக செய்வதை மற்றவர்கள் பார்த்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும் என அந்த பாரத்தை நாமும் சுமந்து கொள்ள வேண்டும். அந்த வேலை இப்ப ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல ஒருவரே எடுத்து போட்டு எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அதன் நிமித்தம் அவர்களுக்கு பாரம் ஏற்படும். அதன் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு டிப்ரெஷன் போல, நான் தான் எல்லாம் செய்கிறேன்னு ஒரே சண்டையாக இருக்கும், ஒரே பிரச்சனையாக இருக்கும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், குடும்பத்தில் சமாதானமாக இருக்கும்படியாக நாம ஒருவருக்கொருவர் ஒரு அதை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த பொறுப்புகளில் பங்குள்ளவர்களாக இருந்து நாம செய்யும் போது நம்முடைய குடும்பத்தில் அது ஒரு சமாதானத்தை கொண்டு வரும், அது ஒரு மேன்மையை கொண்டு வரும். அதை நாம் அதன்படியாக நாம செயல்படும் போது, இது தேவன் கொடுத்த ஆலோசனைகள், அதன்படியாக நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். இப்போது எல்லாரும் தன்னைத்தானே சோதித்தறிந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருந்தது, இதை இப்படியாக நம்ம எந்த இடத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோம், ஒரு நீதியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா. தேவன் எப்போதும் நீதிபதி, அவர் நீதியானவர். அதே போல நாமும் அது ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த நீதியான பாதையில் நாம் கடந்து செல்கிறோமா. தேவன் பரிசுத்தர், அதே போல் நாமும் பரிசுத்தராக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த பரிசுத்த பார்க்கத்துக்கு நேராக நாம் கடந்து சென்றோமா என்பதை யோசித்து பார்ப்போமாக. எந்த இடத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அந்த இடத்தில் நாம் நம்மை சரி செய்து கொள்வோமாக. இப்போது நாம் என்ன பண்ணுவோம், கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திருப்புவோமாக. அப்படியே சிலுவை ரத்தத்தால் நம்மை நிரப்புவோமாக. நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கலாம். அவருடைய ரத்தத்தால் நம்முடைய எல்லா பலவீனங்களும் நீங்கி போகும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய சிலுவை பாதத்தில் இறக்கி வைக்கலாம். அப்போது அவருடைய ரத்தத்தால் நம்முடைய குடும்பம் பரிசுத்தமாக்கப்படும். எல்லாரும் இப்போது இறக்கி வைங்கள் அவருடைய பாதத்தில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது ஜீவ ரத்தம் இப்போது பாய்ந்து செல்லட்டும். பலவீனமாய் இருக்கிற இடங்களில் ஆண்டவரே ஒரு விடுதலையை கொண்டு வருவதாக. ஆண்டவரே, இப்போது அவர்கள் கை வைத்து ஜெபிக்கும் போது, பலவீனமான இடங்களில் கை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஒரு வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உமது ஜீவ ரத்தம் அங்கே ஒரு விடுதலையை கொடுப்பதாக, உமது மகிமை அங்கே வெளிப்படுவதாக. ஆமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்தும் சமாதானத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. ஆண்டவரே, உமது ஜீவ ரத்தம் குடும்பங்களில் ஊட்டப்படுவதாக. உமது நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரம் உமது ஜீவ ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுவதாக. அமே, ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அவங்க குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இப்போது என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன தேவைகள் எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் நீ சரி செய்து எனக்கு செய்து தாரும் ஆண்டவரே. நீ துணையாளர் துணை செல்லும் ஆண்டவரே கேளுங்க. அவர் செய்வார். நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற தேவன். அமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீ பதிலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, குடும்பங்கள் உமது மகத்துவம் வெளிப்படட்டும். கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படியே உதவி பண்ணுவீராக. அமே, ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற துணைகளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. மேலும் ஆண்டவரே, குடும்பங்களில் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாய விலைகளுக்கும் சென்று
சிக்கி தவிக்காதவர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உள்ளங்கையில் வரைந்த தேவன் ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. அவர்களை ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உமது வார்த்தைகளால் அவர்களை திசை திருப்புவீராக. சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுங்க. நல்ல அந்த மதிப்பெண்கள் எடுத்து படிக்கும்படியான அந்த ஞானத்தை கொடுப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொருளாதார ஆசீர்வாதங்களை குடும்பங்களை நீர் கட்டளையிடுவீராக. மேலும் குடும்பங்களில் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க. அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. குடும்ப சமாதானத்துக்கு ஏதுவாக குடும்பத்தை மாற்றி அமைங்க. வீழ்ந்து போன குடும்பங்களை எல்லாம் எடுத்து கட்டுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்தும், சமாதானத்தோடு நடத்தும். இப்போதுள்ள கிளைமேட்டுக்கு அந்த சூடு இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே அது நிமித்தம் எந்த பாதிப்புகளும் சரீரங்களுக்கு வராதவாறு நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. உமது ரத்தத்தால் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்களை மகிமைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உமது பிரசன்ன கிருபை சமாதானம் யாவரோடும் இருக்கட்டும். எல்லாத்தையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நல்ல வேலைகளை கொடுக்கும் ஆண்டவரே. எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துகளும் பலப்படுத்தும் ஆசீர்வதே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். அப்புறம் ரூபா சிஸ்டர் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா, போயிட்டாரா வேலைக்கு? போயிட்டீங்களா? சரிங்க சரிங்க. சமாதானத்தோடு போனாரா? சமாதானத்தோட போனாரு. சரிங்க. நீங்க அவரையும் சமாதானப்படுத்தணும். அது மாதிரி பையன் எப்படி இருக்கிறான்? நேற்று சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருந்தான். ஆள் கூட்டிட்டு போனது நானும் அவரும் தான் சிஸ்டர், 2 பேரும் தான் கூட்டிட்டு போனோம். அவங்க ஸ்கூல்ல இருந்தே போக சொன்னாங்க. ஓ, இது உங்க வீட்டுக்காரரே வந்துட்டாரு? கூட்டிட்டு போயிட்டு பாத்துட்டு வந்தோம். சரிங்க. அதே மாதிரி அவனே வந்தானா? கூப்பிட்ட போது வந்தானா? சிஸ்டர் அதுக்கப்புறம் இல்லங்கதான் போறோம் அப்படின்னு சரி வந்தான். அதே மாதிரி எங்கிட்டையும் ஒரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு நமக்கு ஜெபத்துல வச்சிருக்கோம். ஆண்டவர் அவனுக்கு மனமாற்றத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப விளையாடுறானா போன்ல? விளையாடுறான் சிஸ்டர். ஆனா அந்த விளையாட்டு தான் கொஞ்ச நேரம் விளையாடுறான். ஃப்ரீ ஃபயரும் அது மோசம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்ன என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாய்? அதுக்கு முன்னாடி என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாய்? ஓ, ரம்மி விளையாட்டு. ஓ சரி சரி. அது இந்த சூதாட்டம் போல, இந்த பணம் கட்டி இது பண்றது. அதுல ஏதோ வேற விளையாட்டு வருதுங்க. ஓ, இந்த ஃப்ரீ ஃபயர் அதுவும் கொஞ்சம் மோசமான விளையாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா சிஸ்டர். ஆனா பணம் எதுவும் கட்டி விளையாடுறதோ எடுக்கிறதோ இருக்கக்கூடாதுன்னு நைட் எல்லாம் ரொம்ப அழுத்து கேட்டாரு அவங்க அப்பா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, ஒரு நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், இன்னொரு நாளைக்கு எனக்கு அந்த சந்தோஷமே வரமாட்டேங்குது, அதனாலதான் நான் அமைதியாவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்காட்ட நீங்க சொல்லுங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கோசரம் நாம இது பிரேயர்ல இருக்கிறதாக்கும், அவங்க எதிர்காலம் தான் நம்முடைய வாழ்க்கை, அதனால நம்ம பிள்ளைகள் விழுந்து போக கூடாது அப்படின்னு நீங்க பைபிள் இருக்குதானே? நீங்க ரெகுலரா பைபிள் படிங்க. ஆனா உங்க மகனை பைபிள் படிக்க வச்சதுன்னா அவன் நல்லா இது பண்ணிடுவான். சரி, என்னாலும் நான் பிரேயர்ல வச்சிருக்கிறோம், நம்முடைய ஜெபம் அவனை மாற்றம். புரிஞ்சுதுங்களா? கவலைப்படாதீங்க. சர்ச்சுக்கு கூப்பிட்டு பாருங்க. நீங்க சர்ச்சுக்கு போங்க. அப்ப அவனையும் கூப்பிட்டு பாருங்க, வரானான்னு பாருங்க. இல்லன்னா நீங்க சண்டை போட வேண்டாம். அங்க போய் ஆண்டவரோட ஜெபிக்க அவனுக்குள்ள மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க கவலையே படாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்க பிரேயர்ல வச்சிருக்கிறதுனால அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரருக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கு. நீங்க எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதீங்க. தேவனை மட்டும் துதிச்சுட்டே இருந்தா போதும், எல்லாமே நல்லபடியாக அமையும். அந்த இதுல கூட எனக்கிட்ட இந்த நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு சிஸ்டர், அவங்க இன்னைக்கு வரல, அவங்க எனக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அல்லேலியா பாட்டு நம்ம இந்த அல்லேலியா பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? இந்த பாட்டுன்னு இல்ல, அல்லேலியா பான்னு காதுல ஒலிச்சுட்டே இருக்குதான். அது என்னன்னா, தேவ தூதர்கள் தேவனை பாடி புகழ்கிறது. அவங்க அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அல்லேலியா பாடல், அல்லேலியா என்று அப்படியே ஆண்டவரை துதிக்கிறது மாதிரி. உங்களை மாதிரிதான் அவங்களும் கிறிஸ்தவர்கள் கிடையாது, இப்படி கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள இப்பதான் வந்துட்டு இருக்கிறாங்க.
அவங்களும் இது மாதிரி நெருக்கடி பிரச்சனையில அவங்க என்ன சந்திச்சு அப்புறம் இது மாதிரி பிரேயர்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றாங்க அல்லேலியா பாடல் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்குது, நிறைய பேர் சேர்ந்து பாடுறாங்க. அப்ப இது என்னன்னா தேவ தூதர்கள் தேவனே பாடி புகழ்றாங்க. அப்ப நாம என்ன பண்ணா போதும், நம்ம பாடிட்டே இருந்தா போதும், நம்ம துதிச்சுட்டே இருந்தா போதும், எல்லா காரியமும் அந்தந்த நேரத்துல ஆண்டவர் நிவர்த்தியா பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க கவலையே படாதீங்க. அந்த பிரச்சனையை குறித்து நினைச்சுட்டே இருக்காதீங்க. ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க, பாடிட்டே இருங்க. இந்த பாட்டு நான் ஒண்ணு அல்லேலியா பாட்டுல எல்லாம் அன்னைக்கு அனுப்பி விட்டேன் இல்லைங்களா? யூடியூப்ல நம்ம ஜீசஸ் காட் பேலஸ்ன்னு போனா நம்ம பாட்டெல்லாம் வரும். அதை நீங்க கேட்டு பாடுங்க. உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாத்துலயுமே. சரிங்க. சும்மா இருக்கும் போதும் கவலையை நினைச்சிட்டு இருக்காதீங்க. ப்ரேயர்ல நான் வச்சிருக்கேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? இல்ல எந்தாவது பிரச்சனைன்னா எனக்கு போன் பண்ணுங்க. சிஸ்டர் பிரேயர்ல வச்சிருக்காங்க, நாமும் ஜெபிப்போம், ஆண்டவர் எங்களை பாதுகாப்பாருன்னு தைரியத்தோட நீங்க முன் செல்லுங்க. எதுவுமே நடக்காது. பயந்து நீங்க இருக்கவே தேவைதான். நாம் யாரும் செய்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.